கசப்பு, பாவம், அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுறணும் தேவஜனமே. ஏனால் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? அநேக நேரத்தில் அந்த பாவம் தான் நம்மளை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்குது தேவஜனமே. பரிசுத்த தேவன், பரிசுத்தம் இல்லாமல் எவனும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. சபையே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக ஆக வேண்டும், இன்னும் கர்த்தர்கிட்ட வர வேண்டும். ஏனால் அதி சீக்கிரத்தில் பரமன் இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்னன்னா forgiveness. இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன இல்லை? forgiveness இல்லை, மன்னிக்கிறதுக்கு ரெடி இல்லை. பிறர் மேல குறை கண்டுபிடிச்சுன்னு தான் இருக்கிறான் பிசாசை போல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை என்ன பண்ணு? கழுத்து போடு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல நான் தவறு செஞ்சேன், எந்தெந்த இடத்துல உமக்கு விரோதமாய் நான் போனேனோ, என்னை மன்னித்து என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஏனால் என் வாழ்க்கை உமக்கு பிரியமாய் மாற வேண்டும். அருமையான சபையை, எப்போ நாம் தீர்மானத்தை எடுக்கிறோமோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். நெக்ஸ்ட், he cleanses our sins. நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்றாரா? முற்றிலுமாய் கழுவுகிறார். அருமையான தேவஜனமே, அது பாவம் என்ன மாதிரி பாவம் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாவத்தை நான் கழுவி உனக்கு புதிய வஸ்திரத்தை தவிக்க போறேன். I want to give you a new beginning, a new life. நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பேன். பாருங்க, உன் பாவத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? கழிச்சிடையா, அதை எடுத்து போட்டேன். நீ நினைக்காத. ஆனா சில பேர் நம்முடைய பாவத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணின்னு இருப்பான்? குத்தினே இருப்பான். ஆண்டவர் அப்படி இல்ல, நம்முடைய பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தை எடுத்து எங்க போட்டிருக்காரு? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாரு. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இந்த நாள்ல இருந்து உனக்கு புதிய வாழ்க்கை, புதிய வஸ்திரத்தை கொடுத்து புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறான் ஜோஷுவா. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நான் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க வேண்டும். அருமையான சபையே, இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற எல்லா கசப்பை வெளியே போனா, இயேசு உள்ள வந்தார்னா உன் வாழ்க்கையே ஜெயமாய் மாறும். இந்த இடத்துல ஆண்டவர் ஜோஷுவாக்காக யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு சுத்தமான ஒரு வஸ்திரத்தை போடு அவனுக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு என் தேவன் உன்னை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று ஆயத்தமாக இருக்கிறார்.